ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் யூனிட் 11ல இருந்து எலக்ட்ரான் எமிஷன். ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். டோன்ட் வரி, நம்ம இத சூப்பர் சிம்பிளா எக்ஸாம்ல ஒரு மார்க் கூட போகாத அளவுக்கு தெளிவா பார்க்கலாம். நீங்க எப்போவாவது யோசிச்சிருக்கீங்களா? ஆஹா, வானத்துல வர்ற அந்த பெரிய லைட்னிங்க்கும் நம்ம கண்ணுக்கு கூட தெரியாத ஒரு சின்ன எலக்ட்ரானுக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும்னு? அதோட சீக்ரெட் தான் இந்த டாபிக் உள்ள ஒளிஞ்சிருக்கு. வாங்க அந்த மிஸ்ட்ரிய சால்வ் பண்ணலாம். சரி, டாபிக் உள்ள போவோம். ஒரு மெட்டல் பீஸ் எடுத்துக்கோங்க. அதுக்குள்ள எலக்ட்ரான்ஸ் அப்படி இங்கே அங்கன்னு ஃப்ரீயா சுத்திட்டு இருக்கும். ஆனா அதால அந்த மெட்டல் சர்ஃபேஸை தாண்டி வெளியே வரவே முடியாது. ஏன்? ஏன்னா மெட்டலுக்குள்ள இருக்கிற பாசிட்டிவ் நியூக்ளியஸ் அது ஒரு ஸ்ட்ராங் மேக்னெட் மாதிரி இந்த நெகட்டிவ் எலக்ட்ரான்ஸை இங்கே இரு அன்னு சொல்லி போட்டு லாக் பண்ணி வச்சிருக்கோம். வெளியே விட மாட்டேங்குது. சோ இப்போ நம்ம சிச்சுவேஷனை ஒரு அனாலஜியோட பார்ப்போம். இந்த எலக்ட்ரான்ஸ பிரிசனர்ஸ் கைதிங்களா நினைச்சுக்கலாம். அப்போ அந்த மெட்டல் என்ன? அதுதான் பிரிசன், ஒரு சிறைச்சாலை. சோ இந்த கைதிகள் தப்பிக்க எஸ்கேப் ஆக மூணு வழிதான் இருக்கு. என்னன்னா அது? 1 ஹீட், 2 லைட், 3 எலக்ட்ரிக் ஃபீல்ட். வாங்க ஒவ்வொன்னா என்னன்னு பார்க்கலாம். ஓகே, முதல்ல அவங்க ஏன் எஸ்கேப் ஆகணும்? சிம்பிள், cuz they are trapped, right? அந்த பாசிட்டிவ் நியூக்ளியஸ்க்கும் இந்த நெகட்டிவ் எலக்ட்ரானுக்கும் நடுவுல இருக்கிற அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், அது ஒரு பொட்டென்ஷியல் பேரியர் கிரியேட் பண்ணுது. பயந்துராதீங்க, பொட்டென்ஷியல் பேரியர்னா ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல. அது ஜஸ்ட் ஒரு பெரிய மதில் சுவர் மாதிரி. அந்த சுவரை தாண்டினா தான் வெளியே போக முடியும். சிம்பிள் as that. நம்ம இப்ப பேசணும்ல அந்த மதில் சுவரு. பிசிக்ஸ்ல அதுக்கு ஒரு சூப்பரான ஆஃபிஷியலான பேர் இருக்கு. அதுதான் ஒர்க் ஃபங்க்ஷன். மைண்ட்ல நல்லா ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இந்த சாப்டர்லயே இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வேர்டு, ஒர்க் ஃபங்க்ஷன். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த டெஃபினிஷனை இப்படியே எழுதணும். ரெடி? ஒர்க் ஃபங்க்ஷன், symbol W, is the minimum energy required to remove an electron from a metal surface. அப்புறம் நம்ம சிம்பிளான அனாலஜிக்கு வருவோம். நம்ம பிரிசன்ல ஒர்க் ஃபங்க்ஷன் என்ன தெரியுமா? ஒண்ணுமே இல்ல. அது அந்த பிரிசன் வாலோட ஹைட், சுவரோட உயரம். அவ்ளோ எனர்ஜி கொடுத்துதான் அந்த எலக்ட்ரானால அந்த சுவர் மேல ஏறி குதிச்சு தப்பிக்க முடியும். புரிஞ்சுதா? இப்போ இங்க ஒரு ட்விஸ்ட். எல்லா பிரிசனுக்கும் ஒரே ஹைட்ல சுவர் இருக்குமா? இல்லல. அதே மாதிரிதான் ஒவ்வொரு மெட்டலுக்கும் இந்த வால் ஹைட் யானி ஒர்க் ஃபங்க்ஷன் மாறிக்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், சோடியம்க்கு சுவர் கொஞ்சம் குள்ளாமா இருக்கும். சோ ஈஸியா தப்பிச்சிடலாம். அதோட ஒர்க் ஃபங்க்ஷன் 2.3 eV தான். ஆனா பிளாட்டினம்க்கு அப்பப்பா சுவர் ரொம்ப உயரமா இருக்கும், 5.6 eV. எஸ்கேப் ஆகுறது ரொம்ப கஷ்டம். சோ ஒர்க் ஃபங்க்ஷன்றது என்ன? அது அந்த மெட்டலோட ஒரு யுனிக் மெட்டீரியல் ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி. ஒவ்வொன்னுக்கும் தனித்தனி. ஓகே, சோ பிரிசன் ரெடி, பிரிசனர் ரெடி, வாலும் ரெடி. இப்போ அந்த 3 எஸ்கேப் பிளான்ஸை பத்தி டீட்டெயிலா பார்க்கலாமா? ஒவ்வொரு பிளான்லயும் நம்ம ஹீரோ யாரு? நம்ம எலக்ட்ரான் தான். அவனுக்கு அந்த சுவரை தாண்டறதுக்கு தேவையான எனர்ஜியை எப்படி கொடுக்கறோம்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பிளான், தெர்மியானிக் எமிஷன். இங்க நம்ம மெட்டலை நல்லா சூடு பண்றோம். அந்த ஹீட் எனர்ஜி கிடைச்சதுமே எலக்ட்ரான்ஸ்க்கு ஒரு எக்ஸ்ட்ரா எனர்ஜி வரும். அப்படி ரேண்டமா ஓடி சான்ஸ் கிடைச்சிடுச்சுன்னு சொல்லி சுவரை தாண்டி ஓடி போயிடும். செகண்ட் அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன், போட்டோ எலக்ட்ரிக் எமிஷன். இங்க லைட் யானி ஃபோட்டான்ஸ் ஒரு புல்லட் மாதிரி வரும். டைரக்டா ஒரே ஒரு எலக்ட்ரானை டார்கெட் பண்ணி தடான்னு அடிச்சு எஸ்கேப் ஆக வைக்கும். இன்ஸ்டன்ட் ஆக்ஷன். ஃபைனலி ஃபீல்ட் எமிஷன். இங்க நம்ம ஒரு பெரிய பவர்ஃபுல் எலக்ட்ரிக் ஃபீல்டா அப்ளை பண்றோம். அது என்ன பண்ணும் தெரியுமா? அந்த சுவரையே போட்டு இடிச்சு ஹைட்டை குறைச்சிடும். சோ எலக்ட்ரான் அப்படான்னு ஈஸியா வெளியே போயிடும். இந்த 3ல நம்ம சாப்டரோட ஹீரோ அந்த போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் தான். வாங்க இப்போ ஒரு சின்ன பிராக்டிக்கல் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். உங்ககிட்ட ஒரு டங்ஸ்டன் பிரிசன் இருக்கு. அதுக்குள்ள இருக்கிற ஒரு எலக்ட்ரானை எஸ்கேப் பண்ண வைக்கணும். நீங்க யூஸ் பண்ண போற ஆயுதம் நார்மல் விசிபிள் லைட். முடியுமா? முடியாதா? லெட்ஸ் செக். ஓகே, டேட்டா பாப்போம். நம்ம யூஸ் பண்ற லைட் என்ன? வயலட் லைட். அதுல இருக்கிற ஒரு ஃபோட்டான், ஒரு சிங்கிள் ஃபோட்டானோட எனர்ஜி எவ்வளோ? 3.1 எலக்ட்ரான் வோல்ட்ஸ். தட் இஸ் 3.1 eV. ஆனா நம்ம டங்ஸ்டன் பிரிசனோட வால் ஹைட், அதாவது ஒர்க் ஃபங்க்ஷன் எவ்வளோ? அது 4.5 eV. சோ சிச்சுவேஷன் புரியுதா? வால் ஹைட் 4.5 eV. நம்ம கொடுக்கிற எனர்ஜி ஜஸ்ட் 3.1 eV. இப்ப நீங்களே சொல்லுங்க, அந்த எலக்ட்ரானால எஸ்கேப் பண்ண முடியுமா? அப்சல்யூட்லி நோ சான்ஸ். த ஆன்சர் இஸ் கிளியர். நம்ம கொடுக்கிற எனர்ஜி தேவையான எனர்ஜியை விட 1.4 eV குறைவா இருக்கு. சோ அந்த ஃபோட்டானால ஒன்னும் பண்ண முடியாது. அந்த எலக்ட்ரான் பாவம் பிரிசனுக்குள்ளேயே தான் இருந்தாகணும். இட் கேனாட் எஸ்கேப்.
இதுதான் த்ரெஷ்ஹோல்ட் கான்செப்டை பெர்ஃபெக்ட்டா எக்ஸ்பிளைன் பண்ணுது. என்ன தெரியுமா? தேவையான மினிமம் எனர்ஜி, அதாவது அந்த ஒர்க் ஃபங்க்ஷன் அளவுக்கு எனர்ஜி இருந்தா மட்டும்தான் எமிஷன் நடக்கும், இல்லனா நோவே. சரி, இப்போ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு செக்மெண்ட்க்கு வரோம். எக்ஸாம்ல ஸ்டூடெண்ட்ஸ் எப்பவுமே பண்ற சில சைலண்ட் கில்லர் மிஸ்டேக்ஸ். இந்த தப்புங்களை மட்டும் நீங்க அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல் மார்க்ஸ் கேரண்டி. சோ ஷார்ப்பா கவனிங்க. முதல்ல பண்ற பெரிய தப்பு, சார் தெர்மியானிக் அண்ட் போட்டோ எலக்ட்ரிக் ரெண்டுமே ஒண்ணுதான், ஒண்ணுல ஹீட் இன்னொன்றுல லைட், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ்னு சொல்றது. ராங், ரொம்ப பெரிய தப்பு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தெர்மியானிக்ங்கிறது ஒரு டைஸ் ரோல் மாதிரி. ஹீட் எனர்ஜி ஒரே மாதிரி எல்லாருக்கும் போகும், யாராவது ஒருத்தருக்கு லக் அடிச்சா வெளியே போவாங்க, ரேண்டம். ஆனா போட்டோ எலக்ட்ரிக்ங்கிறது அது ஒரு ஸ்னைப்பர் ஸ்ட்ரைக். ஒரு ஃபோட்டான் ஒரே ஒரு எலக்ட்ரானை மட்டும் ஆளை பார்த்து கரெக்டா அடிச்சு வெளியே கொண்டு வரும். டார்கெட்டட். See the difference? அடுத்த காமன் மிஸ்டேக், ஒர்க் ஃபங்க்ஷன்ன்றது ஒரு யூனிவர்சல் கான்ஸ்டன்ட் நினைக்கிறது. யானே எல்லா மெட்டலுக்கும் அது ஒண்ணுதான்னு சொல்றது. கண்டிப்பா கிடையாது. நம்ம என்ன பார்த்தோம்? ஒர்க் ஃபங்க்ஷன் இஸ் a யூனிக் மட்டீரியல் ஃபிங்கர் பிரிண்ட். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஃபிங்கர் பிரிண்ட் வேற மாதிரி இருக்குல்ல, அதே மாதிரி சோடியமோட ஃபிங்கர் பிரிண்ட் வேற, பிளாட்டினமோட ஃபிங்கர் பிரிண்ட் வேற. மறந்துடாதீங்க. இப்போ நம்ம அடுத்த டாபிக்கான ஒரு சின்ன டீசர், ஒரு சீக்ரெட் கோடு மாதிரி இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ரீக்வன்சி இஸ் த கேட், இன்டென்சிட்டி இஸ் த ஃப்ளோ. அப்படின்னா என்ன? இமேஜின் பண்ணுங்க, அந்த பிரிசன்ல இருந்து வெளியே வர ஒரு கேட் இருக்கு. அந்த கேட்டை திறக்கிற கீ, சாவி, அதுதான் லைட்டோட ஃப்ரீக்வன்சி. சரியான கீ இருந்தாதான் கேட் திறக்கும். கேட் திறந்த அப்புறம் எத்தனை பேர் வெளியே வராங்கன்னு கவுண்ட் பண்றோம்ல, அதுதான் லைட்டோட இன்டென்சிட்டி. இதை பத்தி நம்ம இன்னும் டீட்டெயிலா அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். பட் ரிமெம்பர் த கோட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், சோ இவ்ளோ நேரம் பேசுனதுல இருந்து நம்ம மைண்ட்ல லாக் பண்ணி வைக்க வேண்டிய கீ டேக்அவேஸ் என்ன, எக்ஸாம்க்கு என்ன கண்டிப்பா தெரிய வேணும், வாங்க ஒரு குவிக் சம்மரி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்டா ஒன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம இப்ப படிச்ச இந்த எலக்ட்ரான் எமிஷன்ன்றது ஜஸ்ட் ஒரு ட்ரெய்லர் தான். மெயின் பிக்சர் இனிமே தான் வரும். அது என்ன தெரியுமா? போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். அதுக்கு இதுதான் பேஸ், இதுதான் ஃபவுண்டேஷன். இதுல நீங்க எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கீங்களோ அவ்வளோ ஈஸியா அடுத்த டாபிக்கை மாஸ்டர் பண்ணிடலாம். சரி, குவிக்கா ரீகேப். பாயிண்ட் நம்பர் 1, எலக்ட்ரான்ஸ் ஆனது மெட்டல்குள்ள ட்ராப் ஆகியிருக்கு, அதை வெளியே கொண்டு வர எனர்ஜி கொடுத்தே ஆகணும். பாயிண்ட் நம்பர் 2, அந்த மினிமம் எஸ்கேப் எனர்ஜிக்கு பேர் என்ன? கரெக்ட், ஒர்க் ஃபங்க்ஷன், W. பாயிண்ட் நம்பர் 3, எஸ்கேப் ஆக எத்தனை வழிகள்? 3 வழிகள். தெர்மியானிக்னா ஹீட், போட்டோ எலக்ட்ரிக்னா லைட், அண்ட் ஃபீல்ட் எமிஷன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட். அண்ட் ஃபைனலி பாயிண்ட் நம்பர் 4, போட்டோ எலக்ட்ரிக் எமிஷன்ல ஒரு கேட்ச் இருக்கு. லைட்டோட ஃப்ரீக்வன்சி ஒரு த்ரெஷ்ஹோல்ட் வேல்யூவை தாண்டினா மட்டும்தான் எமிஷன் நடக்கும். இவ்ளோதான். சரி, இப்ப போகும்போது உங்களுக்கு ஒரு சின்ன ஹோம்வொர்க். ஆனா எழுத வேண்டிய ஹோம்வொர்க் இல்ல, யோசிக்க வேண்டிய ஹோம்வொர்க். ரெடி? ஒரு சிங்கிள் ஃபோட்டான், ஒரு சின்ன லைட் துகள், அதால ஒரு செகண்ட்ல ஒரு எலக்ட்ரானை அடிச்சு வெளியே தள்ள முடியுதுன்னா அது லைட்டோட ரியல் நேச்சர், அதான அடிப்படை தன்மையை பத்தி நம்ம கிட்ட என்ன சொல்ல வருது? அது ஒரு அலையா இல்ல துகளா? யோசிங்க. இந்த கேள்விக்கான பதிலோட நம்ம அடுத்த செஷன்ல சந்திப்போம். Until then, keep learning and stay curious.